மகர ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வரும் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்ல வாரமா அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் மனதார வேண்டிக்கிறேங்க. வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியா இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி விரிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா மகர ராசி ஆணின் ஆளுமை, ஆழமும் சிக்கலும் நிறைஞ்சதா இருக்கும். பெரும்பாலும் மேற்பரப்புல அமைதியா தோன்றும். அதே வேளையில உணர்ச்சியும், லட்சியம் மற்றும் விசுவாசத்தின் வளமான உள்ளடுக்குகளை கொண்டுள்ளதா இருக்கும். மகர ராசி ஆண்களின் ஆளுமை பண்பு இந்த ராசியை ஆளும் கிரகமான சனியால் ஆழமா பாதிக்கப்படுது. இந்த கிரகம் வாழ்க்கைக்கு கட்டமைப்பு, ஒழுக்கம் மற்றும் தீவிரமான கண்ணோட்டத்தை கொண்டு வருது. மகர ராசி பூமியின் ராசியாகும். இது மகர ராசி ஆண்களை அடிப்படை, நடுமுறை மற்றும் நம்பகமானவங்களா ஆக்குது. அவங்க ரொம்பவும் பொறுப்பானவங்க மற்றும் தலைமைத்துவம் மற்றும் நீண்ட கால திட்டமிடலுக்கான இயல்பான திறமையை கொண்டவங்களா இருப்பாங்க. இவங்க நீண்ட கால திட்டமிடுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு 5 வருஷ திட்டம் இருக்கும். அதை நோக்கி அவங்க சீரா செயல்படுவாங்க. அவங்க அரிதாகவே திடீர் முடிவுகளை எடுப்பாங்க. மேலும் தனது நகர்வுகளை கவனமா கணக்கிட விரும்புவாங்க. அவங்க தனது தொழில்ல வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உறுதிமொழிகளை தீவிரமா எடுத்துக்குவாங்க. இவங்க ஏதாவது செய்வேன்னு சொன்னா அதை செய்வாங்க. இவங்க ஆண்களின் மிகவும் வரையறுக்கப்பட்ட பண்புகள்ல ஒண்ணு அவங்களுடைய பொறுமை. அவங்க அவசரப்படுறதில்ல. தரமான மற்றும் நீடித்த வெற்றியை நோக்கமா கொண்டவங்களா இருப்பாங்க. நம்பகமானவங்களாவும் நிலையானவங்களாவும் இருந்தாலுமே இவங்க உணர்ச்சி ரீதியா ரொம்பவுமே வெளிப்படையான நபரும் இல்லை. இவங்கள மனம் திறந்து பேச வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இவங்க வெளிப்புறமா பார்க்கறதுக்கு தீவிரமானவங்களா இருந்தாலும் கூட பல மகர ராசிக்காரங்க நகைச்சுவை உணர்வை கொண்டவங்களா இருப்பாங்க. அடக்கமான நகைச்சுவை உணர்வை கொண்டவங்க. அதை கடைபிடிக்க கொஞ்சம் நேரம் ஆகலாம். ஆனா அது அவங்க கிட்ட இருக்கு. இவங்க எப்பவுமே அவங்களோட இதயத்தை மூடி வச்சு காதல்ல விழுறதில்ல. ஆனா அவங்களுடைய உணர்வுகள் ஆழமாவும் நேர்மையாவும் இருக்கும். நீங்க பெரும்பாலும் பிரம்மாண்டமான காதல் பேச்சுகளையோ அல்லது தன்னிச்சையான உணர்ச்சி வெடிப்புகளையோ பெற மாட்டீங்க. ஆனா நீங்க விசுவாசம், அர்ப்பணிப்பு மற்றும் அமைதியான வலிமையை காண்பீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு காதல்ங்கிறது ஒரு தீவிரமான விஷயம். இவங்க விரைவாவோ அல்லது சாதாரணமாவோ விழ மாட்டாங்க. அவங்க தன்னுடைய நேரத்தை எடுத்துக்கிட்டு உறவுக்கு உண்மையான ஆற்றல் உள்ளதான்னு மதிப்பீடு செஞ்சு உணர்ச்சி ரீதியா முதலீடு செய்வாங்க. இவங்க மனசளவுல ஒரு பாரம்பரியவாதியா பெரும்பாலும் புயல் காதலை விட மெதுவாய் எரியும் நிலையான காதலை விரும்புவாங்க. இவங்க கவனத்தையோ அல்லது நாடகத்தையோ துரத்துவதில்ல. மாறா காலப்போக்கில் நம்பிக்கையை வளர்த்துக்குவாங்க. இவங்களுடைய காதல் பதிப்பு பெரும்பாலும் குறைச்சி மதிப்பிடப்படுது. ஆனால் ஆழமான அர்த்தமுள்ளதா இருக்கும். மேலும் அதை புரிஞ்சுக்கொள்ளும் துணையை இவங்க ரொம்பவே மதிப்பாங்க. மேலும் இந்த வார ராசி பலனை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காது. செலவுகள் ஏற்பட்டாலுமே கூட சமாளிச்சிருவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்துக்கணும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போதுங்க. திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயமாகும். நீண்ட நாளா சந்திக்காம இருந்த நண்பர்களை சந்திச்சு மகிழ போறீங்க. சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமா பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வும் கிடைக்க சிலருக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரப்போகுது. பணி நிரந்தரம் உண்டாகும். அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கிறதால உற்சாகமா பணிகளில் ஈடுபடுவீங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகள்லாம் இப்போ வேண்டாங்க. சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதுலையுமே ஈடுபடக்கூடாது. பங்குதாரர்களின் ஆதரவு மனசுக்கு ஆறுதலா இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால உடல் அசதி உண்டாக வாய்ப்பு இருக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதா இருக்கும். நீங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட நன்மைகள்லாம் நடந்தேறுங்க. மேலும் குரு ராசிக்கு ஏழில் அமர்ந்து நேர்பார்வையா ராசியை பார்க்கறதால ராசி பலம் பெறுது. அவர் லாபஸ்தானத்தையும் பார்க்கறதால இதுவரை நினைச்சு வந்த எண்ணங்கள்லாம் செயலாக்கம் பெற்று மகிழ்ச்சி தரும் வாய்ப்பு உருவாகுதுங்க. சிந்தனைக்கான இந்த உருவாக்கத்தை வெற்றிகரமா மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. 9ல் சுக்கிரன் அமர்ந்து உங்கள் வெற்றி ராசியை பார்வையிடுறதும், 10ல் செவ்வாய் அமர்ந்து சொந்த ராசியான சுக ராசியை பார்வையிடுறதும் வீடு மன விற்பனை தொழில்கள்லையும் வீடு மன வாங்க வேணுங்கிற முயற்சிகள்லையும் வெற்றி கிடைக்கும் அமைப்பாகும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனோதைரியம் அதிகரிக்கும். நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் கொஞ்சமாக கவனமாக இருக்கணும் அப்படின்னா 2ல் சனி ராகு இணைஞ்சு இருக்கிறதால பேச்சில் கவனம் தேவை. உரையாடுகளில் முனைஞ்சு கருத்தை சொல்லி விவாதத்தை வளர்க்க வேண்டாம். சுருக்கமாக பேசுங்க. தொழிலில் கவனம் இல்லைன்னா கடன்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் சில நேரம் துன்பங்கள்லாம் ஏற்படலாம். வேலை பளு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. மேலும் மனசில் புதிய உற்சாகம் உண்டாகும்.
முயற்சிகள்ல சாதகமான பலன் கிடைக்க போதுங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடி வரப்போகுது. உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைங்க. நட்பா இருந்தவங்க பிரிஞ்சு செல்லலாம். தொழில் வியாபாரம் வழக்கம் போல நடக்குங்க. எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேரப்போகுதுங்க. கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ள இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியதா இருக்குங்க. மேலதிகாரிகளை அனுசரிச்சு போறது தான் நல்லது. குடும்பத்துல இருக்கிறவங்களோட அனுசரிச்சு போறது உங்களுக்கு நல்லதா அமையுங்க. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும். பிள்ளைகளுக்காக சில பணிகளை கவனிக்க வேண்டியதா இருக்கும். பெண்களுக்கு நீங்க எடுக்கும் முயற்சிகள்ல சாதகமான பலன்கள்லாம் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். மனசுல இருந்த கவலையெல்லாம் நீங்க போகுதுங்க. பிடிக்காத நபர்களை பிடிக்கலன்னு நேருக்கு நேராக சொல்லும் துணிச்சல் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு மேலும் காரிய தடைகள்லாம் அகன்று மனசில் புதிய நம்பிக்கை ஏற்படுங்க. தொழில்துறையினர் வியாபாரிகள் அனுபவத்துடன் செயல்பட்டு எதிர்பார்த்த லாபம் பெறுவாங்க. உத்தியோகஸ்தர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்கிறதால உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் துறையினர் புதிய முதலீடுகளை தைரியமாக மேற்கொள்ளலாம். மாணவர்கள் படிப்பில் தனித்திறமைகளை வெளிப்படுத்தி நல்ல மதிப்பெண்கள்லாம் பெறுவாங்க. மன உளைச்சல் உழைப்பு காரணமாக அசதி ஏற்பட்டு ஓய்வு எடுக்கிறதால அது சரியாகும். நாகாத்தம்மன் அல்லது புற்றுக்கோவில்ல பூஜைக்குரிய பால் வெள்ளை நிற மலர்கள் வழங்கிட நன்மை ஏற்பட போகுதுங்க. மேலும் இந்த வாரம் சுக்கிரன் சஞ்சாரத்தால செல்வம் சேரப்போகுது. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க. எதிர்ப்புகள்லாம் அகலப்போகுது. உங்கள் செயலுக்கு இருந்த தடையெல்லாம் நீங்க போகுது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்க போகுதுங்க. பல வகை முன்னேற்றங்களும் உண்டாக போகுது. பழைய பாக்கிகள்லாம் வசூலாகுங்க. தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையுமே சாதிக்கும் திறமையும் சாமர்த்தியமும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொஞ்சம் தேவைங்க. தேவையற்ற இடமாற்றமெல்லாம் உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகுதுங்க. பெண்களுக்கு அறிவு திறமையும் அதிகரிக்க போகுது. கலைத்துறையினர் அதீத கவனத்துடன் செயல்படுறது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு லாபம் உண்டாகுங்க. மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள்லாம் கிடைக்க பெற போறீங்க. கல்வியில் முன்னேற்றம் காணப்பட போகுதுங்க. உத்திரடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் மேலிடம் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்கலையேங்கிற எண்ணம் ஏற்பட்டு நீங்கள் போகுது. வழக்குகளில் சாதகமான நிலை காணப்பட போகுதுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகரம் நீட்டுறதுல தயங்க மாட்டீங்க. பேச்சு திறமை அதிகரிக்க போதுங்க. தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலும் கூட வருமானம் குறையாத நிலை இருக்கும். பாக்கிய சூரியனால மனசுக்கு இனம் புரியாத பயம் தோன்ற போதுங்க. செயல்களில் குழப்பம் உண்டாகும். சப்தம குருவால நினைச்சதெல்லாம் நடத்தி முடிக்க போறீங்க. உங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் இந்த வாரம் உயர போகுதுங்க. இழுபறியா இருந்த வேலையெல்லாம் முடியறதுக்கு வரப்போகுது. மேலும் வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகலாங்க. உடன்பிறப்புகளின் மூலமா நீங்க எதிர்பார்க்கும் பண உதவிகள்லாம் கிடைக்கும். சிறப்பான உடை அணிந்து மிடுக்கான உலா வருவீங்க. நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. புதிய வாகனங்கள்ல செல்லும் போது கவனமா செல்லணுங்க. எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும்னு எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறை இருந்துக்கிட்டே இருக்குங்க. தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள்லாம் ஏற்படலாம். சிலருக்கு பயணங்களில் அரசு வகையில் தொல்லைகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. தொழில்களில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு குறைவால உற்பத்தி திறன் குறையவும் வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் போட்டிகள் பற்றிய கவலை விட்டுட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள்லாம் உண்டாகலாங்க. சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருக்கிறது தான் நன்மையை தரும். குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த போதுங்க. தேவைக்கேற்ற வருமானம் வந்து சேரப்போகுது. 8ஆம் இட கேது எதிர்ப்பை அதிகரிப்பாரு. உடல் நிலையில எதிர்பாராத சங்கடத்தை ஏற்படுத்துவாரு. எச்சரிக்கை ரொம்ப அவசியங்க. மேலும் குடும்ப சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது. நிறைஞ்சு இருக்கும். பிள்ளை பேரு புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணியதல தரிசனங்கள் ஆகியவெல்லாம் ஏற்பட போகுது. தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. பெரியோர்கள் ஆசையால நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும். அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க. புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்பட போகுது. மேல் அதிகாரிகளின் உதவியால உயர் பதவிகள்லாம் கிடைக்க போதுங்க. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மன தாங்கல்லாம் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்பட போகுது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போறது நல்லதுங்க. பிள்ளைங்கிட்ட பேசும்போது நிதானமா பேசுறது நல்லதுங்க. வாகன வசதி உண்டாக போதுங்க. அடுத்தவங்க கிட்ட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மையை தரும். உங்களுக்கு ரொம்ப கவனமா இருங்க. உங்கள் வேலைகளில் லாபம் உண்டாக போதுங்க.
முயற்சிகள்லாம் வெற்றியா முடிய போகுது. ஷேர் மார்க்கெட் லாபம் தரும் விதமா இருக்க போகுது. எதிர்பார்த்த பணமெல்லாம் வந்து சேரப்போகுதுங்க. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது. மேலும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான வாரமா இருக்க போகுதுங்க. வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம் நீங்க. நல்ல புத்திர பாக்கியம் ஏற்பட போகுதுங்க. புது தெம்பும் உற்சாகமும் கூட போகுது. பல வகையான உயர்ந்த வாகன வசதியெல்லாம் அமைய போகுது. சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியா அமைவாங்க. மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாக போகுதுங்க. அரசு பதவியில் உள்ளவங்களுக்கு தயவால அனுகூலமான பலன்கள்லாம் அடைவீங்க. நண்பர்கள் பகைவர்களாக மாறும் காலங்கிறதால நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லதுங்க. எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய அதிக உழைப்பு உழைச்சாதான் முடியும். அதுக்கேற்ற லாபமோ பலனோ கிடைக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நான் பயனுள்ளதாக இருந்திருக்கணும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.